the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போனாலும் என் பலம் நீரே, நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமம் பாடும் அல்லேலூயா. என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். திருப்பாடல் 19 இறை வார்த்தை 14. உயர்வானதை உதாசனப்படுத்துகிறார்கள். இதுதான் இன்றைய தலைப்பு. எது உயர்வானது, எது உதாசனப்படுத்தப்படுகிறது? திரு அவை உயர்வானது. அதில் இருக்கிற நாம் அனைவரும் அதை உதாசனப்படுத்துகிறோம். எல்லோரும் ரயிலில் பயணம் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதில் 2 நபர்கள் பங்கெடுக்கிறார்கள். இந்த ரயிலில் பயணிப்பவர், அதை ஏற்றிவிட வந்தவர். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஏற்றிவிட வந்தவருக்கும் அதில் பயணம் செய்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நானும் இங்கே வருவதற்கு ரயிலை தான் பயன்படுத்தினேன். ஆனால் என்னை யாரும் ஏற்றிவிட வரவில்லை. இப்படி வரும்பொழுது அங்கே உள்ள நுழைந்தவுடன், அதாவது இந்த ஜங்ஷனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு சவுண்டு கேட்கும். எப்போவுமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நுழைவோம். வண்டி எண் 673 இப்படி சொல்லிட்டு அந்த ஊரை சொல்லுவாங்க. இப்போ இந்த பயணிக்கக்கூடியவர் அதை உன்னிப்பாக கவனிப்பார். இந்த கூட வந்தவன் அதை இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவான், உதாசனப்படுத்துவான், என்னடா சவுண்டுன்னு. ஆனால் அதை பயணிக்கிறவன் ஒரு வாட்டி கேட்பான், சரியாக கேட்டிருக்க மாட்டான். திரும்பவும் சொல்லும் போது வாட்டி பேரை கேட்டுக்குவான், எந்த ஊருக்கு போகுதுன்னு, எந்த பிளாட்ஃபார்ம், ரெண்டாவது வாட்டி. இப்படி ஒவ்வொரு வாட்டி உன்னிப்பாக கவனித்து தெளிவான பயணத்தை மேற்கொள்வான். ஆனால் வந்தவனுக்கு உதாசனப்படுத்துவான். அவனுக்கு அந்த சவுண்டு ஒரு பிரச்சனையாக இருக்கும். எல்லாருமே பயணிக்கிறார்கள். அதில் வர நாம் எல்லாம் திரு அவையின் திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை இந்த வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாருமே பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பயணிகளாக நினைப்பதில்லை, ஏற்றிவிட வந்தவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பயணமும் சரியில்லை, பயணத்தை கொடுத்தவரையும் திருப்திப்படுத்த முடியவில்லை. எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும், ஆனால் எல்லாருமே பயணம் செய்வதற்கு ஆசைப்படவில்லை. எல்லாரும் ஏற்றிவிட வந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு உதாரணம், இந்த கோயிலுக்கு வரும் பொழுது அம்மா கூட போன அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மனைவி அழைச்சிட்டு போனேன்னு சொல்லுவாங்க. வாசப்படி வரைக்கும் போவாங்க, விட்டுட்டு அவங்க பாட்டு திரும்பி வந்துடுவாங்க. இப்படி தான் திரு அவை இருக்கிறது. சில உதாரணங்களோடு இன்றைய மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எது உயர்வானது? திரு அவை உயர்வானது. இந்த 6 லட்சணங்களை போல முதல் வாசகத்தில் கடவுளுடைய குண அதிசயங்கள், நாம் வழிபடுகிற இந்த மறை மிக மேலானது, உண்மையானது. எப்படி இந்த 6 லட்சணத்தில் கடவுள் நன்மை நிறைந்தவர், எல்லாவற்றையும் வியாபித்தவர், சகல நன்மையும் நிறைந்தவராய் இருப்பதனால் என்று 6 உதாரணங்கள் சொல்கிறோமோ, அதே போல பவுலடிகளாரும் கடவுளை குறித்து சொல்கிறார். அதில் முதலாவது, மனிதராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். ஒரு அழகான வார்த்தை, மனிதரால் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். என்ன மனிதரால் வெளிப்படுத்தப்பட்டார்? இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுள் அழகாக சொல்வார் பவுலடிகார் வழியாக. கடவுள் வடிவில் வெங்கிய அவர் அதை பிடித்து கொண்டிருக்க விரும்பவில்லை, அதை உதறி தள்ளிவிட்டு நம்மை போல, அதாவது ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்று 3 வார்த்தைகள் சொல்வார். அது ஏன் கடவுள் மனிதருக்கு ஒப்பானார்? எந்த மதத்திலேயாவது அப்படி இருக்கா? கடவுள் மனிதருக்கு ஒப்பானாக மாறுகிறார். இது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதனால தான் அவர் நம்மை தேடி வந்தார் என்று நேற்று சொன்னேன். ஆனால் தொடக்க புத்தகத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த மனிதன் ஆதாம் அந்த பாம்பிடம் ஏமாற்றப்பட்ட உடனே அந்த பாம்பு இப்படி தான் சொல்லும், நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் நன்மை தீமை தெரிந்து கடவுளுக்கு ஈக்குவலா இணையாக மாறிவிடுவாய் என்று 3ஆம் அதிகாரம் 5வது இறை வசனத்தில் இருக்கிறது. ஆனால்
கடவுள் வடிவில் விளங்கிய அவர் மனிதராய் மாறுகிறார். மனிதனாய் இருக்கிற மனிதன் கடவுள் நிலையை அடைய இருக்கிறான். எல்லா நேரங்களிலும் இதுதான் வித்தியாசம் கிறிஸ்தவ மதத்தில். அதனால்தான் உன்னதமானவை உதாசனப்படுத்தப்படுகிறது என்று சொன்னேன். கடவுள் அவர் வடிவில் விளங்கிய அவர் தன்னை வெறுமையாக்கினார், மனிதருக்கு ஒப்பானார், ஈக்குவல், நம்முடைய சரிசமமாக பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் நம்மை போல மனிதர்கள் நாம் கடவுளுடைய நிலையை அடைய ஆசைப்படுகிறோம். எவ்வளவு தவறு! இது எல்லா நிலைகளிலும் பார்க்கலாம். உயர்வான இடங்கள் இல்லை என்றால் ஒரு ஏற்றத்தாழ்வு பிரச்சனை. இதுதான் பல பிரச்சனைக்கு காரணம். என்ன மதிக்கல, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா, இப்படி பல பிரச்சனைகள் திரு அவையில் இன்னும் நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு சில உதாரணங்கள், எப்படியெல்லாம் இந்த உன்னதமான கடவுளை, நமக்காக மனிதனான கடவுளை உதாசனப்படுத்துகிறோம். ஒரு சில திரு அவையில் இருப்பவர்களை குறித்து என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? அதனால தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குழல் ஊதினோம் கூத்தாடவில்லை, ஒப்பாரி வைத்தோம் அளவில்லை என்று புலம்புகிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கு சமமானவர்கள் என்று அவர்களை குறை சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதில் நான் உங்களை குறை சொல்வது, நீங்கள் என்னை குறை சொல்வது, இதுதான் இப்போது இருக்கிற திரு அவை. பாவ சங்கீதன தொட்டியில் நான் போய் உட்கார்றதில்லை, கேட்டால் நீங்கள் உட்கார்றதில்லைன்னு, நீங்கள் வருவதில்லை என்று சொல்கிறேன். அங்கே உங்கள்கிட்ட போய் கேட்டால் ஃபாதர் யாரும் உட்காரலன்னு சொல்கிறோம். இதே போல தான் குழல் ஊதினோம் கூத்தாடவில்லை. திருப்பலியில் கலந்து கொள்வது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். திரு அவை இன்னும் உயிரோட்டமாக இருப்பதற்கு காரணம் பெண்கள் தான். ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டால் கொஞ்சம் பாருங்களேன், அங்கே ஆண்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஒரு திருவிழாவனா கொடியேற்றத்தில் அன்னைக்கு மட்டும்தான் நிற்பாங்க. வேறு என்னைக்கும் நிற்பதாக நானும் பார்த்ததில்லை, திரு அவையும் பார்த்ததில்லை. ஆனால் ஃபாதர் ஆகிய நான் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஆமாம், அவங்கள பதைச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திரு அவை ஏங்கி கொண்டு இருக்கிறது. இப்படி தான் திரு அவை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இரண்டாவது, என்னைக்காவது சாமியார்கிட்ட போய் ஃபாதர் எங்களுக்கு திருப்பலி நடப்பதில்லை, எங்களுக்கு அன்பியம் நடப்பதில்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கு மறைக்கல்வி நடப்பதில்லை என்று எந்த பங்கு உறுப்பினர்களும் போய் வாதிட்டதில்லை. நான் ஏற்கனவே ஒரு பங்கில் இருந்தேன். அங்கே பங்கு சாமியார் ஒரு ஷெட்டு போட்டுட்டார். அந்த ஷெட்டு போட்டான ஊரில் உள்ளவங்க எல்லாருமே யாரை கேட்டு அந்த ஷெட்டு போட்டார். இன்னும் சில கிராமங்கள் அப்படி தான் இருக்கிறது. ஒரு கல்லை நவுத்தி வைக்கணும்னாலும் பங்கு சாமியார் அவங்கள கேட்டுட்டு தான் பண்ணணும். இப்படி தான் உதாசனப்படுத்தப்படுகிறது திரு அவை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பல நபர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து தங்களே தயாரித்து கொண்ட கிறிஸ்தவர்கள் நன்மை வாங்க வேண்டுமா? யார் வாங்குகிறார்? அட்லீஸ்ட் கொடுக்குற நானாவது தகுந்த மனநிலையோடு கொடுக்குறேனா? இல்லை. இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இன்னும் கடைசியாக ஒரு உதாரணம். இந்த இறப்பு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு கிறிஸ்தவத்தில். ஆனால் அந்த இறப்பு எவ்வளோ சங்கடமாக நடக்கிறது என்று பாருங்கள். அந்த இறப்பு சமயத்தில் தான் எல்லாரும் குடிச்சிட்டு வந்து நிற்பாங்க. அவன் மோட்சத்துக்கு போகிறானோ இல்லையோ, இவன் ஏற்கனவே மோட்சத்துக்கு போன மாதிரி வந்து நிற்பான். இப்படி தான் திரு அவை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் அதை உதாரணமாக வைத்து அந்த மோட்சத்துக்கு போகிற அந்த ஆன்மாவுக்கு சரியாக பூசக்கூட நடக்க மாட்டேது. இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இது எல்லாம் உதாசனப்படுத்தப்படுகிறது. இப்படி 1000 சொல்லி கொண்டு போகலாம். இதில் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் நினச்சிக்கூடாது ஃபாதர் மட்டும் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் இங்கே உதாரணம். திரு அவை நன்றாக தான் இருக்கிறது. திரு அவை இயக்கி கொண்டிருப்பவர்கள் தான் சரியில்லை என்று சொல்கிறேன். எல்லாருமே சின்ன பிள்ளைத்தனமாக, மெச்சூரிட்டி இல்லாமல், ஃபோக்கஸ் ஜீசஸை தான் பண்ணணும். இங்கே எல்லாரையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரிய ஆள், இந்த மனநிலை தான் திரு அவையில் இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்படி இருந்தால் ஞானம் மெய்யானது என்பதை ஏற்றுக்கொள்ள யாராலையும் முடியாது. ஞானம் வேற யாரும் இல்லை, ஆண்டவர் தான். அவரை ஏற்றுக்கொள்ள யாராலையும் முடியாது. ஆக திரு அவையை உதாசனப்படுத்த வேண்டாம். முடிந்த அளவுக்கு உயர்த்த முயற்சிக்கலாம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.